வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரொம்பவே சுவையான மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போது மெதுவடை மேற்பகுதி மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக பச்சரிசி இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது உளுந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், உளுந்த பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இது நம்ம போட்ட அளவை விட பாருங்கள் 2 மடங்காகி வந்திருக்கு. ஸோ இதுதான் சரியான முறை. அடுத்தபடியாக உளுந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்றதை பார்ப்போம். சரியான முறை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பொதுவாக மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைப்போம். அப்படின்னும் போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, உளுந்தம்பருப்பை போடுவாங்க, அதுக்கு தேவையான தண்ணி என்னவோ அதை அப்படியே ஊற்றி அப்படியே அரைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உளுந்தம்பருப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாவோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அந்த மாவோட அளவு அதிகமாக நின்றுடும், அப்படியே நின்றுடும். ஸோ அதுதான் சரியான மெத்தடு. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா வடை தட்டை வராது, வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து ரொம்ப தண்ணி கம்மியாக சேர்த்துட்டாலும் என்ன ஆகும்னா, மாவு அரைப்படாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மிருதுவாக வராது, மாவு மிருதுவாக வராது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, மாவு அரைக்கும் போது அப்படியே கண்டினியூஸாக அரைப்பாங்க. மிக்சி ஜாரில் அரைக்கும் போது அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா மிக்சி ஜார் சூடாக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு மாவும் சூடாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சூடாக அரைச்சின்னா உங்களுக்கு வடை மிருதுவாக வராது. முதல் விஷயம், தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், தண்ணி ரொம்ப கம்மியாகவும் சேர்த்து அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். மூணாவது விஷயம், இடைவெளி விட்டு விட்டு அரைக்கணும், மிக்சி ஜார் சூடாகக்கூடாது. இந்த 3 விஷயம் சரியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு கரெக்டாக அரைப்படும். இப்போது இதை நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். இதனுடைய மெத்தட், இதனுடைய பதம் என்னென்று காட்டுறேன். இப்போ நம்ம உளுந்த நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதோட பதம் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அடுத்தபடியாக இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி, அடுத்தது கொத்தமல்லி, கருவேப்பிலை. கொஞ்சம் போல் மிளகு தட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்க்க மறந்துட்டேன், கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோம். இப்போ இதை வடை தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். வாங்க, அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கங்க, அப்போ தான் மாவு கையில் ஒட்டாது.
இப்போது இதில் இருக்க அந்த ஆயில் பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கணும். இப்போது ஆயில் பபிள்ஸ்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். சுவையான மெதுவடை தயார். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மேற்பகுதி வந்து மொறுமொறுன்னு இருக்கும். நான் என்ன மெஷர்மெண்ட் சொன்னனோ அதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலேயே நல்லா வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நன்றி.